ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 858. அதை வச்சு தான் இந்த வீக் ஃபுல்லாக வரும்னு சொன்னால் அதே போல் தான் நேற்று ரிசல்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8-5ங்கிற நம்பர் உள்ளே ரிப்பீட்டாக பாஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிற நம்பர் உள்ளே பாஸ் ஆகிது. அதே மாதிரி நம்ம வந்து உள்ள என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பெண்டிங் லிஸ்ட்டில் என்ன 9 இருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9 பாஸ் ஆகிடுச்சுங்க. அப்போ போர்டில் நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 நம்ம கொடுத்தது 9 பாஸுங்க, பி போர்டில் கொடுத்த 8 பாஸுங்க. நேற்று வந்து மாஸ் வின்னிங்க 98. ஓகேங்களா? அதே மாதிரி நாம் சொல்லியிருக்கோம் நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாகவும் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம்னா 89ன்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா போர்டில் வின்னிங்க, போர்டு பி போர்டு 80 நம்ம 98 பார்த்திங்கன்னா நேற்று வின்னிங் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நேற்று நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் 9 கொடுத்துருந்தோம், அதேமாதிரி பி போர்டில் 8 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நாம் அதே மாதிரி வந்து இப்போ எடுத்திருக்கோம், கரெக்டாக எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு வச்சு எடுத்திருக்கோம். 98ங்கிறது நேற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வின்னிங்க 98. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போயுமே நம்ம வந்து போர்டு பி போர்டு கொடுக்குறோம்னா அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் என்ட்ரி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங் கரெக்டாக வரதான் மேட்ச் பண்ணி நம்பரை எடுக்கலாங்க. சூப்பராக வின்னிங் எடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீக்லி சார்ட்டை வச்சு தான் வரும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், சண்டே ரிசல்ட் வந்து 858. அதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது அப்படியே பார்த்தேன் சூப்பராக உள்ளே பாஸ் ஆகுது. அதனால் வந்து 8 இந்த வீக்கு ஃபுல்லாமே 8-5ங்கிற நம்பர் உள்ளே கண்டிப்பாக வரும். அதை ஓகே பார்த்து ப்ளே பண்ணி ஆடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட் இதனால் என்ன பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 27 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 3 இந்த 3 நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பெண்டிங் லிஸ்ட்டு தான் இந்த பார்த்திங்கன்னா நேற்று பாஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அது மாதிரி தான் பெண்டிங் லிஸ்ட்டு தான் பாஸ் ஆகும். அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, அதே மாதிரி 2. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் 2ஆம் நம்பர் போர்டில் இன்றைக்கி வந்து பி போர்டோ சி போர்டோ கண்டிப்பாக பாஸ் ஆக போகுதுங்க. அதேமாதிரி 3ஆவது நம்பர்லேயும் அதே மாதிரி வந்து பெண்டிங் லிஸ்ட் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா பி போர்டில் 22 நாள் பெண்டிங் இருக்குங்க, சி போர்டில் 12 நாள் பெண்டிங் இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குங்க பி போர்டில். அதனால் இந்த 3 நம்பர் பார்த்துங்க 2, 3, 9. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கேசிங் கொடுக்க போகிறோம். போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 0. அதுமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேசிங் 3, 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 2ங்க. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் போல் வரும் வந்து பார்த்திங்கன்னா 43, 05, 45, 03, 39, 52. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் நம்ம போர்டு பி போர்டு சி போர்டு கொடுத்துக்கிறது வந்து கிராஸில் கொஞ்சம் மாற்றுக்குங்க. மாற்றி போட்டால் இந்த நம்பர் ஒரு மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த நம்பரோட எடுக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 39, 52, 32, 95, 49, 02ங்க, 42ங்க, 09, 50ங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 984. 9க்கு பவர் என்ன அப்படின்னா 4, அந்த 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9. இது வந்து பார்த்திங்கன்னா 439ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து வந்து நேரடி நம்பர். அப்போ 9 வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருங்க. அதே மாதிரி 8 வந்தால் 5, 4 வந்தால் 1ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடியாக வரக்கூடிய நம்பர்ஸ். 984க்கு நேரடி வரக்கூடிய நம்பர் என்ன 651. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 439, 052, 651. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 495, 023, 432, 059. ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்னென்னா 5, அதே மாதிரி 3. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோன்னா 2ங்க. ஓகேங்களா? அதேமாதிரி சண்டே ரிசல்ட்டு பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பர்ஸும் உள்ள வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஷோ பார்க்க போகிறோம். ஆர்மி ஷோ பொறுத்த வரைக்கும் ஆர்மி ஷோ என்ன ரிசல்ட்டுன்னு சண்டே ரிசல்ட் வந்து 375. அந்த நம்பர்ஸ் அப்படியே இந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் ஆக போகுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாருங்கள் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாகவே எப்படி ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்னா இந்த 375ங்கிற நம்பர் அப்படியே உள்ளே பாஸ் ஆக போகுது. அதனால் அந்த நம்பரை அந்த 3 நம்பரை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் ஆல் போர்டு ஆடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், நம்ம வீக்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீக்லி சார்ட்டில் பாருங்கள் 0.65 போன வாரம் சண்டே, ஓகேங்களா. இந்த வாரம் பாருங்கள் 375 5 அப்படி நேராக பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டு போன வாரம் ரிசல்ட்டு வந்து 734, இந்த வாரம் 834. பார்த்தீங்கன்னா இப்போ பிசி வந்து அப்படியே இறங்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நாளைக்கு ஒரு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 148 மொதல் வாரம். இந்த போன வாரம் வந்து 140 இறங்கியிருக்குது. அப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 14 140 பதிலாக 14 அப்படியே 2 ஏபி போர்டு இறங்குனாங்க. அதனால் 14 கணக்கில் வச்சுக்கோங்க. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இது அதிக நாள் பெண்டிங்னா 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 5. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னா 5. அதே மாதிரி 0 வந்து 36 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் நீ 0 வந்து உள்ளே கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க. அதே மாதிரி 5ம் பாஸ் ஆகுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் அப்படின்னா 3ஆம் நம்பர் 30 நாள் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக உள்ளே இன்றைக்கி வந்து 30 நாள் ஆனாலும் கண்டிப்பாக நம்பர் இறங்குங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது சி போர்டில். அதனால் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சு என்ன செய்ய கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் கண்டிப்பாக 5 உள்ளே வரப்போகுதுங்க. ஏன்னா நம்ம சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். சண்டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன 375ங்கனால கண்டிப்பாக 5ங்கிற நம்பர் உள்ளே வரலாம், கண்டிப்பாக உள்ளே வருங்க. இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 9. 2 டிஜிட் பார்த்திங்கன்னா ஆள் வரக்கூடிய நம்பர் 53 09 03 59 25 10. பார்த்திங்கன்னா 15 20 23 19 29 13. பார்த்திங்கன்னா இயரில் கேட்டது என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 380ங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே ரிசல்ட்டு வந்து 375ங்களா பாருங்கள். அதே அந்த 3ஆம் நம்பர் அப்படியே இறங்கலாம் இன்றைக்கி, ஓகேங்களா. அதனால் சண்டே ரிசல்ட் என்னவோ அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். 3 7 5 5 வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக உள்ளே இறங்குங்க. 3 5ங்கிறது கண்டிப்பாக உள்ளே இறங்கும். சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 834, 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8, அதேமாதிரி 4க்கு பவர் 9. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் 389. 8க்கு ஆப்போசிட் நம்பர் நேரடி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா 5. 3க்கு நேரடி நம்பர் வந்து 0, 4க்கு நேரடி நம்பர் 1, ஓகேங்களா. 501ங்கிறது நேரடி நம்பர், 189ங்கிறது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட், அதை வச்சு தான் நம்ம பவர் நம்பர் நேரடி நம்பர் கொடுத்துருக்கோம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 253 109 159. பார்த்திங்கன்னா 203 103 352 350. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 5 உள்ளே போதுங்க. 350 352 எதிர்பார்க்கலாங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 905ங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர் போர்டு ஏ போர்டு பிபிசி போர்டில் பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக பெண்டிங் லிஸ்ட் என்னவோ அதுதான் உள்ளே பாஸ் ஆகுதுங்க. நீங்கள் பார்த்து நல்லா ப்ளே பண்ணுங்கள். போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 3 5ங்க. அதே மாதிரி சப்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 0 கொடுக்குறேங்க. இந்த 3 நம்பருமே வந்து நான் பெண்டிங் லிஸ்ட் வச்சு தான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 3, அதே மாதிரி 5 0ங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி ஷோ பார்க்குறோம். 8 மணி ஷோ தான் சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 320. அதுக்கு மொதல் வாரம் வந்து 120 வந்துச்சுங்க. இந்த 3 2 0 நம்பர் கண்டிப்பாக உள்ளே பாஸ் ஆகும். அது நான் சொல்கிறத நீங்களும் அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்க சண்டே ரிசல்ட்டு ஏ போர்டில் 3 வந்திருக்குங்க, ஓகேங்களா. ஏ போர்டில் 3 வந்திருக்குது. அதே மாதிரி பி போர்டில் அந்த 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி சி போர்டில் இருக்கிற 0 வந்து பாருங்கள் அப்படி ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பெருக்கல் குறியில் பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி இந்த நம்பர் எப்படி இந்த வாரம்லாம் அப்படியே இப்படி தான் பாஸ் ஆகாமல் பாஸ் ஆகிறதுக்கான ரூட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். வீக்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா சண்டே லெசன் 320 அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனது வந்து 0, அதே மாதிரி 3 பாஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள் போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து 836 அப்படின்னு உள்ளே வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 3 உள்ளே வருதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து 3 உள்ளே வருங்க. பாருங்கள் இயர் சார்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 400ங்கிற நம்பர் வந்து போன 2024 வந்திருக்கு இதே டேட்டுக்கு. அப்போ கண்டிப்பாக சி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400ன்னு இருக்குது, ஓகேங்களா. சி போர்டில் 0 வருது.
கண்டிப்பாக நம்ம சண்டே ரிசல்ட்டில் சொன்னோம் 0, 3, 5 அதில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து 0 உள்ளே வருதுங்க. அதே மாதிரி 3, 5 இந்த 3 நம்பர் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து நேற்று வந்ததை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணலாங்க. அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள், ஓகேங்களா? அதனால் 0, 3, 5ல் 0 கண்டிப்பாக உள்ளே வரப்போகுதுங்க. அதே மாதிரி 00 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார்ட் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6, 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 3. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 6 தான் கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 58, 73, 83, 78, 53, 65. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 47, 67, 45, 68, 43, 48. பார்த்திங்கன்னா 63 ஏபிபிசி ஏசி அது எல்லாமே வந்து என்ன செஞ்சோம்னா ஆல் போர்டு வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 35, 0க்கு பவர் 5, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர். அடுத்தது வந்து நேரடி வரக்கூடிய நம்பர் வந்து 0க்கு நேரடி வரக்கூடிய 7, 3க்கு நேரடி வரக்கூடிய 0, 5க்கு நேரடி வரக்கூடிய 2, ஓகேங்களா? இது நேரடி நம்பர். இது 702 நேரடி நம்பர். 580ங்கிறது பவர் நம்பர், பவரில் வரக்கூடிய நம்பர்ஸ், ஓகேங்களா? பிசி பொறுத்த வரைக்கும் 658, 473, 478. பிசி பொறுத்த வரைக்கும் 653, 837, 574. ஆல்மோடு பொறுத்த வரைக்கும் நம்முடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து பிரகாசமாக இருக்குதுங்க உள்ளே வருவதுக்கு 0, 7. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்னா 6 கொடுக்குறோங்க. பார்த்தீங்கன்னா 0, 7. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து 6 கொடுக்குறோங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கேஎல் மற்றும் டீர் நம்பர் போடணும்னா 73 391 63 720 நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டு எல்லா டீட்டெயில் அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டு அடுத்த அரை மணி நேரம் அக்கௌண்ட் மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க. இது நேரடி கம்பெனினால கமிஷன் பிடித்த இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நம்பி வாங்க, நம்பி போடுங்க, வின்னிங் எடுங்க. தேங்க்யூ.